அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1144. தலைப்பு ஏழைகள் தொடர் 7. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகள் வசதி உடையவர்களாக செல்வ செழிப்பாக வாழ வளர உழைத்து முன்னேற இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. ஏழைகளானவர்களுக்கு தாராளமாக தான தர்மங்களை செய்ய இஸ்லாம் செல்வந்தர்களை ஏவுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் பயணம் மேற்கொள்வதற்காக ஒருவரை குதிரை ஒன்றில் ஏற்றி அதை அவருக்கு அந்த குதிரையை தானமாக கொடுத்து அனுப்பினார்கள். அந்த குதிரை அந்த மனிதரிடம் சரியாக பராமரிக்கப்படாததால் அது மெலிந்து பாழாகி விட்டிருப்பதை கண்டார்கள். அவர் வசதி குறைந்த ஏழை மனிதராக இருந்தார். ஆகவே அவரிடமிருந்து அதை தாமே விலைக்கு வாங்கி கொள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். நாம் தானமாக கொடுத்தது அதை நாமே விலைக்கு வாங்கி கொள்ளலாமா? அந்த குதிரை இவ்வாறு நலிவடைந்திருக்கிறது, அதை நல்ல முறையில் பராமரிக்க அவரிடமிருந்து அதை விலைக்கு வாங்கி கொள்ளலாமா என்று எண்ணி இது சம்பந்தமாக அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அது குறித்து கேட்டார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை விலைக்கு வாங்காதீர், அதை ஒரு வெள்ளிக்காசுக்கு அவர் உமக்கு தந்தாலும் சரியே, எவ்வளவு குறைவான விலைக்கு தந்தாலும் சரியே, அதை வாங்காதீர். தனது தானத்தை திரும்ப பெறுபவனின் நிலை நாயின் நிலையை ஒத்திருக்கிறது. நாய்தான் தான் எடுத்த வாந்தியை தானே தின்கிறது என்று சொன்னார்கள். ஆக ஒருவருக்கு அன்பளிப்பு செய்தால், ஒருவருக்கு தானம் செய்தால், தர்மமாக எதையாவது கொடுத்தால் அதை திரும்ப காசு கொடுத்து கூட விலைக்கு கூட வாங்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நான் கொடுத்ததை திரும்ப தா என்று அதை இரவலாகவே கொடுத்து இரவலாகவே பெறுவதையும், நாய் வாந்தி எடுத்துவிட்டு அந்த வாந்தியை திரும்ப சாப்பிடும் என்பதற்கு அவமானமாக சொல்லுகிறார்கள். ஆகவே யாருக்காவது நாம் எதையாவது கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் அதை எப்படி பயன்படுத்தினாலும் சரி, நாம் கொடுத்து விட்டோம், அதனுடைய பிரதிபலன் நம்முடைய இறைவனிடம் இருக்கிறது என்ற ரீதியில அதை நாம் திரும்ப பெறக்கூடாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்களும் இறை தூதரோடு பயணத்தில் இருந்தோம். அப்போது ஒரு ஏழை மனிதர் தமக்குரிய பலவீனமான ஒரு ஒட்டகத்தில் வந்து வலப்பக்கமும் இடப்பக்கமும் தமது பார்வை செலுத்தி பார்வையாலேயே உதவி கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் தேவைக்கு அதிகமாக வாகனம் வைத்திருப்பவர் வாகனம் இல்லாதவருக்கு அதை கொடுத்து உதவட்டும், தம்மிடம் தேவைக்கு அதிகமாக உணவு வைத்திருப்பவர் உணவில்லாதவருக்கு அதை கொடுத்து உதவட்டும் என்று கூறினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செல்வங்களை பற்றி தேவைக்கு அதிகமாக இருந்தால் இல்லாதவருக்கு அவற்றை கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், தேவைக்கு அதிகமாக மிஞ்சி இருக்கும் பொருளில் எங்களில் எவருக்கும் உரிமை இல்லையோ என்று நாங்கள் கருதினோம். அந்த அளவுக்கு அவர்கள் அதை வலியுறுத்தினார்கள். உனக்கு போக மிச்சம் இருக்கிறது, உனக்குரியது அல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாதவருக்கு அதை கொடுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தி. ஆகவே ஏழையாய் உள்ளவர்களுக்கு, தேவை உடையவர்களுக்கு நாம் மனமுவந்து
எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், தற்புகழ்ச்சியை எதிர்பார்க்காமல், உதவியை அவர் உடலால் செய்யக்கூடிய உதவியை எதிர்பார்க்காமல், அல்லாஹுக்காகவே அதை செய்யும் போது நிச்சயமாக நமக்கு இம்மை மறுமை பாக்கியங்கள், வெற்றிகள் இருக்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றேன், வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன், அன்றியும் அவன் ஏழைகளுக்கு தானும் உணவளிக்கவில்லை, பிறரையும் உணவளிக்க தூண்டவில்லை. 69வது அத்தியாயம் 34வது வசனம். தன்னிடம் இருந்தால் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். தம்மிடம் இல்லாவிட்டாலும் இருப்பவரிடம் அவருக்கு கொஞ்சம் கொடுங்களேன் என்று அவரை தூண்ட வேண்டும். உங்களுக்கு நன்மை இருக்கிறது, அவர் இல்லாதவராக இருக்கிறார், ஏழையாக இருக்கிறார், அவருக்கு ஏதாவது நீங்கள் வழங்குங்கள் என்று சொன்னால் அந்த சிபாரிசின் பேரில், ஏனென்றால் நமக்கு அவர் வேண்டியவராக இருப்பார். அவர் கேட்கவில்லையே, இல்லாத ஒருவருக்கு கொடுக்க சொல்கிறார் என்று அவர் கொடுக்கக்கூடும். அதனாலதான் அவன் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் இல்லை, உணவளிக்க பிறரை தூண்டவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே நம்மிடம் இருப்பதை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக, இல்லை என்றாலும் பிறரை தர்மம் செய்ய தூண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.